வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக்கான அறிவியல் சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரமாக இருக்கிறதுனால நம்ம எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போகாமல், ஒரு கிரகமும் ஒரு ராசிக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி பலாபலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய சனியே பாருங்க குருவின் பார்வை பெற்றுவிட்டார். என்னதான் குருவின் பார்வை பெற்றாலும் ராசிக்குள்ள ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருந்து அவர் குருவின் பார்வையிலிருந்து விலகிட்டார். அதனால என்ன ஆகுதுன்னா, கடந்த ஜூன் மாதத்திலிருந்தே கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாகுது, மைண்ட் வாபிள் ஆகுது. கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ், மனைவியா இருந்தா கணவர், கணவனா இருந்தா மனைவி, நண்பர்கள், இது மாதிரி விஷயத்துல சில குழப்பங்கள், மன கருத்து வேறுபாடுகள், மன உளைச்சல்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ராகு கேதுகள் குருவின் பார்வையிலிருந்து விலகிவிட்டார்கள். ராகு ராசிக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பாக சில விஷயங்கள் இயல்புக்கு மாறாக மனக்குழப்பத்தை கொடுக்குற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு அமைப்பாக கொடுக்குது. ஆனால் இது செப்டம்பர் அக்டோபருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஆகிறப்ப இது நீங்கிரும். ஆனால் ஜூலை மாதம் அது ராகு இருக்குதான் செய்கிறார் ராசியில். ஸோ என்னன்னா, நம்ம எடுக்க வேண்டிய முடிவில் கிளாரிட்டி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாதத்தில் நம்ம அதிகமான அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது, ஒருத்தங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது, வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, கண்ட்ரோலே இல்லாமல் செயல்படுது, அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய சேதாரம் பிரச்சனை இல்லாமல் வந்துடலாம். ஆனால் நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டாக கால்குலேஷன் மிஸ் ஆகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறார், குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். குரு 6லேருந்து 12ஐ பார்க்குறார். ஸோ அப்படிங்கிறப்ப 6ஆம் இடம் உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்? கடன், நோய், வம்பு வழக்குகள் அதிகமாகலாம். வெளிநாடு விஷயங்கள் மட்டும் நல்ல பாசிட்டிவான அமைப்புகள் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, கொஞ்சம் சொல்லி கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கொஞ்சம் வெளி தொடர்பு, வெளிநாடு போய் படிக்கணும், போகணும், வெளி மாநிலம் போகணும், கடன் வாங்கி சில தொழில் பண்ணணும், ஷேர் மார்க்கெட்டு, அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் கொடுக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாமே சில கடன் உபாதைகள், வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் புதன் 5ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்ல விஷயம். மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். படித்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது, ஃபைனல் எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுறது, எல்லாமே அருமையான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதில் பாருங்கள், 7ஆம் வீட்டு அதிபதி சூரியனை 6ல் போய் குருவோடு சேர்ந்துட்டார். ஸோ அதனால் மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவிக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு சில விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகி சில இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் வரும். சுக்கிரன் 7ஆம் இடத்துலே இருக்கிறது நல்ல குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம்தான். கேதுவோட சேர்றார், காதல் வயப்படுவது, எதிர்பாலினத்தின் மேலே கலப்பு திருமணம் நடக்கிறது, எதிர்பாலினத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வருவது, அதெல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. மனசை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு தேவைப்படுது. ஏன்னா சுக்கிரன் ராகு அதுகளோட சம்மந்தப்படுறார், செவ்வாயின் பார்வை பெறுகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ உணர்ச்சி வசப்பட்டு பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எந்த மாதிரி ஒரு நபரோட பழகிட்டு இருக்கோங்கிறது தெரியணும். நம்ம கவனமாக இருக்கக்கூடிய தருணம் தேவைப்படுது. இல்லை என்றால் இழக்கக்கூடாத விஷயத்தை இழக்கக்கூடிய அமைப்புகள், தவறாக போகுது, நம்ம போட்ட ஜட்ஜ்மெண்ட் தவறாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. ஸோ பொதுவாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, எல்லா விஷயத்திலையும் 1க்கு 2 முறை யோசித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் ராகு கேது இருக்கக்கூடிய நிலைமையும், சனி இருக்கக்கூடிய நிலைமையும், குரு இருக்கக்கூடிய நிலைமையும், புதன்
செவ்வாய், சுக்கிரன், சூரியன் இருக்கக்கூடிய சஞ்சாரம், பெயர்ச்சி கிரக அமைப்புகளை பொறுத்து கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாக சொல்ல போனோம்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும், இல்லற விஷயத்தில் கொஞ்சம் வழிமாறி போகக்கூடிய அமைப்புகள், நட்பு காதலாக மாறும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் தேவைப்படுது. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. இது பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நீங்கள் எந்த தேதி எந்த நேரத்தில் பிறந்தீங்க, எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து நம்மளுடைய 18 வருஷம் அனுபவம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது நீங்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாமெல்லாம் கருத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் எது நடக்கும், எப்போ வெற்றி அடைவோம், எப்போ பொறுமையாக இருக்க வேண்டிய தருணங்கள் இருக்குது, வேலை மாற்றங்கள் எப்போ, தொழில் முன்னேற்றங்கள் எப்போ, கடன் அடைவது எப்போ, கல்யாணம் எப்போ, குழந்தை பேர் எப்போ, உடல் கோளாறுகள்லேருந்து வீடு கட்டு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு எப்போ வருவோம், வெளிநாடா உள்நாடா, கார்ப்பரேட் லைஃபா, ப்ரைவேட் செக்டாரா அல்லது கவர்மெண்ட் செக்டாரா, எது நமக்கு உகந்ததாக இருக்கிறது, எந்த துறை நமக்கு நல்லா இருக்குது, மீடியா துறையா, கம்ப்யூட்டர் துறையா, ஐடியா, சாஃப்ட்வேரா, அக்கௌண்ட்ஸா, அல்லது டிராவலிங், ஹோட்டல், இப்போ நிறைய துறைகள் இருக்கு இல்லைங்களா, அதில் எந்த கிரகம் நமக்கு வலுத்திருக்கு, எது மாதிரி காம்பினேஷனில் எது மாதிரி துறை நமக்கு காட்டுது அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அதுக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷனில் நாம் போகும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எந்த மாதிரி பிராப்தங்கள் நமக்கு இருக்குது, எந்த துறையை யோகத்துறையாக இருக்கிறது, நமக்கு நம்மளோட லக்னத்துக்கு எந்த தசை போகுது, தசா புக்தி அந்தர சூக்ஷத்தை டிவைட் பண்ணி, தசைனா வருட கணக்கு 10 வருடம் 15 வருடம், புக்தினா 3 வருடம் 2 வருடம், அந்தரம்னா 6 மாதம் 7 மாதம் மாற, சூக்ஷம்னா வாரக்கணக்கு, இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கணித்து உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸில் எந்த சாய்ஸ் எடுக்கிறது நல்லது, எந்த சாய்ஸ் நமக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம 1000 வருஷம் வாழ போகிறது இல்லை, ஒரு 70-80 வருஷம் வாழும் பொழுது நம்மளுடைய வேலை தொழிலுக்காக ஒரு 30-35 வருஷம் ப்ரைம் டைமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது ஒரு தவறுகளுக்கும் நம்ம விலையை கொடுக்கக்கூடிய, காலத்தை கொடுக்கக்கூடிய, பணத்தை விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இப்போ இருக்கிற காம்படிட்டிவான வேர்ல்டு ஃபினான்ஷியல் வர்த்தக உலகத்தில் ஒரு முடிவும் கரெக்டாக எடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம வாழும்போது எதுவுமே தீர நம்மளுடைய கர்மாவை உள்ளபடியாக சயின்டிஃபிக்காக எதையும் மிகைப்படுத்தாமல் அருள்வாக்கு சொல்கிற மாதிரி இல்லாமல் என்ன மாதிரி கர்மா நமக்கு வருது, பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்கிறதுங்களா சிங்க் பண்ணிட்டு ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சரை பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுத்து நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல கிளாரிட்டி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு கான்டென்ட் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம். எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளதுள்ளவாறு நம்மளுடைய அறிவியல் சார்ந்த சாஸ்திரம் ஆகிய இந்திய வேத ஜோதிடம் எப்படி செயல்பட போகிறது, மீனராசிக்கு இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரங்கள்லாம் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஜூலை 2021 மாதம் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் மூடநம்பிக்கையெல்லாம் போகாமல் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, மீன ராசிக்கு ராசி அதிபதியாகிய குருவே 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ராசியவே பார்க்குவது ஒரு அருமையான விஷயம். எப்பவுமே தன் வீட்டை தன்னையே பார்க்கக்கூடிய ஒரு சுப கிரகம் நல்லதை கொடுப்பார். ராசியை பார்க்கிற உச்ச குரு மீனராசிக்காரர்களுக்கு என்னதான் ஜென்ம சனி போயிட்டு இருந்தாலும், ராசிக்குள்ள சனி போனாலும் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புலேருந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். மனசுல ஒரு தைரியத்தை கொடுப்பார், மனசுல ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுப்பார். போன 6 மாசமா இருந்ததோட இப்போ ஆன குரு பயிற்சி அந்த ஜென்மத்தனியின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்குதுங்கிறதா உண்மை. அது ஜூலை மாதம் நிதர்சனமான ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அடுத்து வரக்கூடிய வாழ்நாளுக்கு வேணுங்கிற சில தீர்க்கமான சேஞ்சஸ் இன் ப்ரொஃபஷன், சேஞ்சஸ் இன் பிஸ்னஸ்
செட்டப் அது மாதிரி விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறது. ராகு 7லும் கேது 6லும் இருக்கிறது கூட கடன்களையும் உடல்நல கோளாறையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. புதன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது, அதாவது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. படிப்பு சார்ந்த விஷயத்துல மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய நடுத்தர வயதினர், இளம் வயதினர் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தேர்ச்சி பெறக்கூடிய படிப்பு விஷயத்துல, ஐடி சாஃப்ட்வேர் அக்கௌண்ட்ஸ் விஷயத்துல எல்லாம் தேர்ச்சி பெறக்கூடிய அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சூரியன் குருவோடு சேர்ந்திருக்கிறது வந்து அரசு வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து பரிபூர்ணமாக உண்டு. அதே சமயத்தில் ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து பாகிஸ்தான் 9ஆம் வீட்டை பார்ப்பது நல்ல விஷயம். தந்தையார் மூலமா தந்தையார் வழி மூலமாக சில பிராப்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா சில கடன் விஷயத்துல வந்து நினைச்ச நேரத்தில் சில லோன் வாங்குற மாதிரியும் அது மூலமாக சில விஷயங்களை சால்வ் பண்ணிக்கிற மாதிரியும் பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கு. ஸோ செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் எல்லா கிரகமும் ஓரளவுக்கு பரவாயில்லை. ஸோ மீனராசிக்கு ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை மாற்றம், ஒரு தொழிலில் ஒரு செட்டப் சேஞ்சு, ஒரு அதிக தீர்க்கம், நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்த விஷயத்தை கண்ட்ரோலில் எடுத்த ஒரு விஷயமாக ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மசனி தாக்கலை கையில எடுத்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக, ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக 2026 ஜூலை மாதம் அப்படி வருது. ஸோ மீனராசிக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல நிவர்த்தி கொடுக்குறார். பட் இருந்தாலும் ஜென்மசனி முடியலைங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறைய கற்றுக்க வேண்டியதாக இருக்கும், லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலும் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்கிறது நம்ம நினைச்சு கொள்ள வேண்டும். இது வந்து பொதுவான பலனையுடைய உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த ஜாதகத்துல நம்ம எந்த மாதிரி லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க, நீங்க மீனராசியில வந்து ரேவதி நட்சத்திரமா, உத்திரட்டாதியா, புரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்களா, இப்போ என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறது, தசநாதன் எப்படி இருக்கிறார், புக்தி நாரதன் எப்படி இருக்கிறார், இது மாதிரி அமைப்புகள் வந்து உங்க ஜாதகத்துல போயிட்டு இருக்கு. 9 கிரகம் 12 கட்டத்துல 27 நட்சத்திரத்துல எப்படி இருக்குதுங்கிறது நம்மளோட 18 வருஷம் அனுபவத்துல பாத்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு தசாபுக்திகள் செயல்பட போகிறது, நீ எந்த லக்னத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய தசாபுக்தி அந்தர சூக்ஷமம் எப்படி இருக்கு, நம்ம பேசின இந்த கோச்சார அமைப்புகள் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கும் பார்க்கும் பொழுது நம்ம அடுத்த 3 வருடம், அடுத்த 2 வருடம், அடுத்த 1 வருடம், ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எல்லாம் எது மாதிரி அமைப்புகளாக மீனராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுங்கிறத உங்களுடைய உண்மையான துல்லியமான ஜாதகத்தை வைத்து இந்த கோச்சார் அமைப்பும் சேர்த்து வைத்து நம்ம கண்டிப்பாக பலாபலன்கள் எடுக்க முடியும். அது மூலமாக நீங்க எது மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், உங்களுடைய யோகமான துறை என்ன, எந்த விஷயத்துல நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், எது நமக்கு சரி வராது, எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும், எந்த நேரத்தில் நம்ம அதிகமான யோகம் கிடைக்கக்கூடிய டைமு, எந்த நேரத்தில் நம்ம வேலை மாறலாம், எந்த நேரத்தில் கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு, லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, இது மாதிரி பல கேள்விகள் பல வயதினருக்கு இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு தகுந்த கேள்விகளும் இருக்குது. அதுக்கு வேணுங்கிற விடைகளை தேடும் பொழுது நமக்கு இந்திய வேத ஜோதிடம் என்று மாற ஒரு விடைகளை நம்மளுடைய பிராப்தம் கர்மாவின் அடிப்படையில, தோஷங்கள் அடிப்படையில நமக்கு கொடுத்து அதுவே நமக்கு சரியாக தான் பாஸ்ட் லைஃப்ல நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு இது மாதிரி விஷயங்கள் கரெக்டு தான், நமக்கு அது மாதிரி செஞ்சு தானே நம்ம நஷ்டம் அடைஞ்சோம், அது மாதிரி போய் தானே நமக்கு சரி வரல அப்படிங்கிறது லிங்க் ஆகும், சிங்க் ஆகும். அதை தெரிந்து கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்க்கை விஷயத்தை மாற்றி செய்யும் பொழுது நமக்கு பிராப்தங்களை நோக்கி செஞ்சு நமக்கு வராத விஷயங்களை தவிர்த்து நமக்கு வர வேண்டிய, நமக்கு எது சாதகமாக யோகமாக இருக்கிறதோ அது மாதிரி செயல்பாடுகள், அது மாதிரி ஒரு டைரக்ஷன்ல அது மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவது, பண விஷயத்துல கொஞ்சம் தாராளம் வருவது, நம்மளுடைய உடல்நல கோளாறுலேருந்து மீண்டு வருவது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்திலிருந்து மீண்டு வருவது, நம்மளோட வேலையில ஸ்திரத்தன்மை பெறுவது, தொழில அடுத்த லெவலுக்கு போகிறது,
எல்லாத்துலேயுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கு, எது மாதிரி காலகட்டத்தை வச்சு நம்ம பண்ணலாம், நம்மளுடைய வாழ்க்கையே நம்மளுடைய எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போகும்பொழுது கூகுள் மேப் வந்து நமக்கு உதவியா இருக்குதோ அது மாதிரி இந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நமக்கு வாழ்க்கையின் கூகுள் மேப் போல செயல்பட்டு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு, எது நேரத்தில் நம்ம வந்து எப்படி செயல்படலாம், எது மாதிரி டைரக்ஷன்ல போகலாம், எது நமக்கு நல்லது எது நமக்கு நல்லது இல்லை என்பதை நம்மளுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து வரக்கூடிய துல்லியமான ஜாதகத்தை வைத்து நம்மளுடைய ஒரு கிரகமும் எது மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது நம்ம பிறந்திருக்கோம், நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுது, நம்மளோட உண்மையான கர்ம வினை என்ன, நம்ம எதை வாங்கி வந்திருக்கிறோம், நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல் திட்டங்களை தீட்டி அந்த மாறான அமைப்புகளை நம்ம செய்யும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் தேவையற்ற விஷயங்களை செய்யாமல் நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான சில வேலைகளும் அந்தந்த தருணத்தில் பொறுமை இழக்காமல் பொறுமையாக இருந்து செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்னவோ, நம்மளுடைய வாழ்க்கையின் உண்மையான தகுதி என்னவோ, எந்த லெவல் வரைக்கும் நம்ம போக முடியுங்கிற பிராப்தத்தில் நம்ம பிறந்தோமோ அந்த லெவலை நாம் எளிதில் எதிர்மறையான விஷயத்துக்குள்ள போகாமல் தேவையற்ற விஷயங்களை செய்யாமல் சமய விரயங்கள் செய்யாமல் பண விரயத்தை செய்யாமல் எளிதாக நம்மளுடைய கர்ம வினையை நாமளே அறிந்து கொண்டு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய யோகமான நேரத்தை அறிந்து யோகமான துறையை அறிந்து அதில் போய் எளிதில் வெற்றி பெற்று என்னதான் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி போனாலும் அந்த குருவின் பார்வை நிவர்த்தி கொடுப்பது போல அதில் வரக்கூடிய சில புரிதலை புரிந்து கொண்டு அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பலாபலங்கள் தெரிந்து கொண்டு கிளாரிட்டி பெற்று வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.